இப்போ பார்த்தீங்கன்னா, பயிர் கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அவசரமா. அது இன்னும் 1 மாதம், 2 மாதம் கழிச்சு கூட அந்த மாரி பண்ணியிருந்தாலும், கரெக்ட்டா சொன்ன மாரி பண்ணியிருந்தா ரொம்ப நல்லதா இருந்திருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, 5 ஏக்கர் வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாமே தள்ளுபடி அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, 50% தள்ளுபடி அப்படின்ற மாரி தான் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. ரொம்பவே மாத்தி குறைஞ்சதா ரூ. 1,00,000 வாங்கினா ரூ. 5,000 தள்ளுபடி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ரூ. 1,00,000 அவன் ரூ. 95,000 கட்டணவனுக்கு அந்த ரூ. 5,000 கட்ட முடியாது. இந்த மாரி சில விஷயங்கள் பண்றதால, டிவிக்கு மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு குறைஞ்சிட்டே வருது. இது இப்ப பார்த்தீங்கன்னா, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இதன் மூலியமா பாதிக்கப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் அதிலேயே அந்த மாரி தான் ஃபில்டர் பண்ணி சில பேருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மகளிர் உரிமை தொகை இன்னும் நெறைய இருக்கு. அதெல்லாம் எந்த மாரி செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா, திமுக இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்க. தான் தளபதி விஜய் அவர்கள் நெறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்ப அவரே அந்த மாரி செய்யறது பார்த்தீங்கன்னா, ஏன் அந்த மாரி செய்றாருன்னு தெரியல. கூட இருக்கிறவங்க சொல்றாங்களா? எப்படி என்னன்னு தெரியல. ஆனா இதனால பாதிக்க போறது கண்டிப்பா டிவிக்கு ஆட்சி தான். ஏன்னா தளபதிய பத்தி நம்ம தப்பா பேசணும் அப்படின்னு இல்ல. இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் சொல்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில விஷயங்களால கண்டிப்பா டிவிக்கு பார்த்தீங்கன்னா பின்னோக்கி தான் போகும். இல்ல கொஞ்சம் பொறுமையாவாச்சும் செஞ்சிருக்கலாம். பொறுமையா செஞ்சாலும் கரெக்ட்டா செஞ்சிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய வாக்குறுதிகள் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட்டா செஞ்சுட்டாருன்னா, உண்மையாவே சந்தோஷப்பட வேண்டிய ஆளுங்களா தான் இருக்கும். அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இல்லையா அதையும் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் தான் செய்வோம் அப்படின்ற மாரி கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் தான். அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாரி தர முடியாதுன்னே சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அதுவே உண்மையா ஒரு சரியான விஷயமா தான் இருந்திருக்கும். எல்லாமே தரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இப்போ தரலன்னா மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. அது செய்யலைன்னா ரொம்ப தப்பாயிடும்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு சரியா கொஞ்சம் பொறுமையா செஞ்சாலும் பரவால்ல. கொஞ்சம் சரியா சொன்னத நிறைவேத்திட்டா, அடுத்த முறை உங்களுக்கு கண்டிப்பா வாக்கு போடுவாங்க. இல்லன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இந்த பக்கம் ஏடிஎம்கே, இந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் சீமான் அவர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆட்சி படத்துல வரா மாரி தளபதி அவர்கள் செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வாக்குகள போட்டாங்க. கண்டிப்பா இத நம்ம பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டு இன்னும் நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சு, ஆ நெக்ஸ்ட் டைம் நீங்களும் வரா மாரி பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பாய்.